எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு பீடியாட்ரிக் ஸ்பீச் தெரபிஸ்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆட்டிசம் பத்தி பார்க்க போறோம். நானும் அந்தாதி ரிஹாப்ல என்னோட டீம் மெம்பர்ஸும் ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைகளோட இம்ப்ரூவ்மெண்ட்காகவும் ஆட்டிசம் குழந்தைகளோட இம்ப்ரூவ்மெண்ட்காகவும் நிறையவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டிசம் பத்தி ஸ்பெசிஃபிக்கா என்ன பார்க்க போறோம்னா, ஆட்டிசம்ன்ற விஷயம் தெரப்பி கொடுத்தாலும் குணமடையாது அப்படின்றத நானே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தாலும் கண்டிப்பா தெரப்பி குடுத்தே ஆகணும்னு சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அந்த காரணங்கள் என்னென்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்கள யாருக்காவது எங்க கிட்ட ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆர் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணனும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். கடந்த 2 வாரமா நம்மளோட சேனல்ல கிவ் அவே ஒன்னு போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கிரியேட்டிவ் பப்பட் சார்பா 2 கிவ் அவே போயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து வெஜிடபிள் பிஸி பேக், இன்னொன்னு வந்து குழந்தைகளோட சென்சரி பிளே மேட். சோ இந்த 2 கிவ் அவேயோட வின்னர்ஸ் யாருன்னு பாத்துடலாமா? வெஜிடபிள் பிஸி பேக் கிவ் அவேயோட வின்னர் வந்து ஷைனி மோல். அவங்களோட 2.5 இயர்ஸ் குழந்தைக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சென்சரி மேட் கிவ் அவேயோட வின்னர் வந்து அமிர்தவர்ஷினி. கண்டிப்பா அவங்களோட 7 months old குழந்தைக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்க டீம் மெம்பர்ஸும் நினைக்கிறோம். உங்க 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க மறக்காம 8122100724 அப்படின்ற நம்பருக்கு உங்களோட அட்ரஸ அனுப்ப மறந்துடாதீங்க. சோ தட் உங்களோட கிவ் அவே ப்ராடக்ட்ஸை வந்து எங்களால சீக்கிரமா உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ண முடியும். ஸோ கிவ் அவேயோட வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் நம்மளோட அந்தாதி ரிஹாப் கிளினிக்ல ஏப்ரல் மந்த் நடக்க போகுது. அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எண்டில் நான் அதோட டீட்டெயில்ஸை அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஹாப்பியான நோட்டோட ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஏன் தெரப்பி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஆட்டிசம் குழந்தைகளுக்கு பார்க்க போனோம்னா அவங்களோட டிஃப்ரெண்டான நியூரோ டைப், அதாவது அவங்க பிரெயின்ல இருக்கிற கனெக்ஷன்ஸ் ஓட டிஃபரன்சஸ்னால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சேலஞ்சஸ் இருக்கக்கூடும். அதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். அதாவது மற்றவங்களோட பேசி பழகுறதுல, ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்றதுல அவங்களுக்கு நிறையவே சேலஞ்சஸ் இருக்கலாம். இந்த கம்யூனிகேஷன் அண்ட் சோஷியல் சேலஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம்னா அண்டர்லைங்கா சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸுமே நிறைய இருக்கு. ஸோ அவங்களுக்கு சில குழந்தைகளுக்கு விஷுவல் சீக்கிங் ஜாஸ்தியா இருக்கலாம், சில குழந்தைகளுக்கு டாக்டைல் சீக்கிங் ஜாஸ்தியா இருக்கலாம், சில குழந்தைகள் வந்து அவாய்டண்டா இருக்கலாம், சென்சரி வேண்டான்னு சொல்லிட்டு சென்சரி அவாய்டர்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸுமே இருக்கு. ஸோ இந்த சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸ் தான் ஒரு அண்டர்லையிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஸோ சென்சரி ரெகுலேட்டடா இருந்தா ஒரு குழந்தையோட லேர்னிங், கம்யூனிகேஷன் இது எல்லாமுமே இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு கம்யூனிகேஷன், ரீடிங், ரைட்டிங், சோஷியலைசேஷன் இது எல்லாத்தையுமே சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றதை நம்ம பரவலா பார்க்க முடியுது. ஸோ தெரப்பி இதுல எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸை ஆக்குபேஷனல் தெரப்பி மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெகுலேட் பண்ணலாம். ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்றது பிஓடி அல்லது எம்ஓடி முடிச்ச தெரபிஸ்ட் பண்ணுவாங்க. பேச்சுலர்ஸ் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி ஆர் மாஸ்டர்ஸ் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய நல்லா எவாலுவேட் பண்ணிட்டு சென்சரி ப்ரொஃபைல டீடைல்டா ஜாட் டவுன் பண்ணிட்டு அவங்களோட சென்சரி ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சென்சரி டயட் கொடுப்பாங்க. ஸோ சென்சரி டயட்னா சாப்பிடுற விஷயம் கிடையாது. அவங்களுக்கு எந்த சென்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரியான எக்ஸசைசஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம், நம்மளோட உடம்புல வந்து விட்டமின் டி கம்மியா இருக்குன்னா விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த சென்சரி அவாய்ட் பண்றாங்க ரொம்ப, ஆர் இந்த சென்ஸ் வந்து ரொம்ப சீக்கிங்கா இருக்காங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ரெகுலேட் பண்றதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு டயட் கொடுக்க போறோம். அது வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி ஹெல்ப் மூலமா நம்ம தொடர்ச்சியா செய்ய செய்ய நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆக்குபேஷனல் தெரப்பி மூலியமா இந்த குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை கவனிக்கிற தன்மை, ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ற தன்மை, அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன் இது எல்லாமுமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். சுத்தி இருக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்றது, அவங்களோட நேம் கூப்பிட்டா நல்லா ரெஸ்பாண்ட் பண்றது, கொஞ்சம் மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுறது, இந்த மாதிரியான சேஞ்சஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஓ ஆக்குபேஷனல் தெரப்பி கரெக்டா ஒர்க் ஆகுது இந்த குழந்தைக்கு.
இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணும்போது அவன் நல்லா பெட்டரா ரெஸ்பாண்ட் பண்றான், அவனால ரெகுலேட்டடா இருக்க முடியுது அண்ட் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸ்க்காக நம்ம ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட சந்திக்க போறோம். அடுத்ததா பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் அண்ட் சோஷியல் டிஃபிகல்டிஸ்க்காக நம்ம ஸ்பீச் தெரபிஸ்ட சந்திக்க போறோம். ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, சில வார்த்தைகள் தான் பேசுறாங்க, ஒரு அதிகப்படியான எக்கோலாலியா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி ஏஏசி ஒரு ஆவாஸ் ஆப் மாதிரி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலியமா கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கறதாகட்டும். ஆர் இப்ப அந்த குழந்தை டிலேட் எக்கோலாலியா நிறைய எக்ஸிபிட் பண்றாங்கன்னா அவங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல இருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரியான லாங்குவேஜ் இன்புட்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்னு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து அண்ட் சைட் பை சைட் தெரப்பியுமே அண்டர்கோ பண்ண அவங்களுக்கு இயல்பா அவங்களாலேயே ஸ்பான்டேனியஸா பேசுறது, அவங்களால அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் தெரபிஸ்டோட நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க. இதுக்காக தான் ஸ்பீச் தெரப்பி அவசியம் அப்படின்னு சொல்றோம். சைமல்டேனியஸா இப்ப பார்த்தோம்னா ஒரு குழந்தைக்கு 3-4 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய நம்ம ஸ்கூல்லயுமே என்ரோல் பண்ண போறோம். ஸ்கூல்ல வந்து அகெயின் சென்சரி ஓவர்வெல்ம்னாலையும் டிஃப்ரெண்ட் ரொட்டீன்னாலையும் அந்த குழந்தைக்கு ரீடிங் ரைட்டிங்ல சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபியூ கிட்ஸ் பார்த்தோம்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்லயே ஹைப்பர் லெக்சிக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப லவ் அண்ட் பேஷன் இருக்கும். ஸோ படிச்சுட்டே இருப்பாங்க, புக்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, எங்க லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருந்தாலும் எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருப்பாங்க. அதை நம்ம பரவலா பார்க்க முடியுது. ஸோ ஹைப்பர் லெக்சிக் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரெயிட்டா தான் நான் பார்க்குறேன். ஸோ சில குழந்தைகள் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே நிறைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அவங்கள படிச்சு எழுத வைக்கிறதுல நம்ம என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் கொடுத்தா அவங்க இன்னும் ஈஸியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெமிடியல் எஜுகேட்டர் ஆர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒர்க் பண்ணுவாங்க. இஃப் சப்போஸ் கிரிப் சம்பந்தமா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா படிக்கிறான் புரிஞ்சுக்கிறான், பட் ஆனா வந்து பென்சில் பிடிச்சி எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அந்த ஃபைன் மோட்டார் அந்த கிரிப்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் படிச்சு புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுல ரெமிடியல் எஜுகேட்டர் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மல்டி டிசிப்ளினரி அப்ரோச், அதாவது ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் தேவைப்பட்டா இந்த மாதிரி எல்லா விதமான சப்போர்ட்ஸ் நம்ம கொடுக்கும் போது குழந்தையோட ஸ்கில்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆக போறது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் இது வந்து ஆட்டிசம்ல இருந்து குணமடைறதுக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆட்டிசம்க்கு குணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான நியூரோ டைப், அவ்வளவுதான். நேச்சுரல் டிஃபரன்சஸ் இல்லையா? சோ நான் இப்ப சொன்ன நேச்சுரல் டிஃபரன்சஸ் அப்படின்ற விஷயம் வந்து நம்மளை சுத்தி எல்லா உயிரினங்களுக்குமே இருக்கு. மரங்கள்ல இருந்து, கொடிகள்ல இருந்து, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த நேச்சுரல் டிஃபரன்சஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிளி இருக்கு இல்லையா? சோ பச்சை கலர்ல வந்து சில கிளி இருக்கும், சில வந்து பஞ்சவர்ண கிளிலாம் கூட இருக்கு இல்லையா? டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல்லான ஒரு கிளிலாம் கூட இருக்கு. ஸோ இப்போ இது ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிறதுனால இதுல ஏதோ மிஸ்டேக் ஆர் இது வந்து இது கிளி இல்லை அப்படின்னு அர்த்தமா என்ன? இது ஒரு வகை, அது ஒரு வகை இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட ஹியூமன் பிரெயின்ஸுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல தான் வந்து நியூரோ டைவர்ஜென்ட் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு, நியூரோ டிபிக்கல் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. இந்த பிரெயினை அந்த பிரெயின் மாதிரி மாத்த முடியாது. பட் இந்த பிரெயினுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம கொடுக்கும்போது அவங்களாலையும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு புதுசா இன்வென்ட் பண்ணி கொண்டு வர முடியும். சோ பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கிற பில்கேட்ஸ்ல இருந்து, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ல இருந்து, பிரபுதேவால இருந்து நியூரோ டைவர்ஜென்ட் அந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருப்போம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த நியூரோ டைவர்ஜென்ட் பிரெயின்ஸும் நம்ம சொசைட்டிக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் ஆகட்டும், அவங்களுக்கு இருக்கிற டீப் பேஷன் ஆகட்டும் நியூரோடிபிக்கல்ஸ்க்கு கிடையாது. ஸோ நம்ம அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் அண்ட் அகாமடேஷன்ஸ் கொடுக்கறது மட்டும் பார்த்தாலே போதும். அதை கியூர் பண்ணணும், அதுல இருந்து வெளியே வரணும்ன்ற ஃபோக்கஸ்ல இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி வாங்க. ஏன்னா இதுக்கு கியூர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. பட் உங்க குழந்தையால நிறைய விஷயங்கள் செய்ய முடியும், நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆக முடியும், நிறைய புது புது விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புங்க. ஆல்வேஸ் ப்ரிசியூம் காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குழந்தையால எல்லா விஷயங்களும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கையோடயே நிறைய எக்ஸ்போஷர்ஸ் கொடுப்போம். வென்எவர் அந்த சைல்டுக்கு ரெடியா இருக்கும்போது அவங்களுமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, அவங்களுமே அந்த ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு நம்ம கிட்ட ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க.
கண்டிப்பா இது நடக்க தான் போறது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட தெரபிஸ்ட்டோட சேர்ந்து நீங்களுமே வொர்க் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்க குழந்தையோட இம்ப்ரூவ்மென்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆட்டிசம் பத்தி இன்னுமே ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு 30 ஹவர்ஸ் ஆஃப் கன்டென்ட்டோட ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் இந்த ஆட்டிசம் சப்போர்ட் கோர்ஸ வந்து கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த ஆட்டிசம் சப்போர்ட் கோர்ஸ் வந்து முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல இருக்கு. அது ஒரு விஷயம் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோர்ஸ் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா, ஆட்டிசம் பத்தின நெறைய விஷயங்கள இந்த கோர்ஸ்ல டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு 30% ஆஃபரும் போயிட்டு இருக்கு. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஏன்னா நான் கன்சல்டேஷன்க்கு மீட் பண்ற பேரண்ட்ஸ்க்கும் நான் இத சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து என் கூட இருக்கிற தெரபிஸ்ட்க்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆட்டிசம் பத்தின நெறைய நியூரோ டைவர்சிட்டி அஃபர்மிங் ரிசர்ச் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோர்ஸ்ல. ஸோ கண்டிப்பா இந்த கோர்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்றேன் எல்லா பேரண்ட்ஸ்க்கும். இந்த கோர்ஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம கீழே ஆட்டிசம் கோர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னொரு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். பேரண்ட்ஸ்க்கான ஒரு மென்டல் ஹெல்த் ஒர்க் ஷாப் நாங்க கண்டக்ட் பண்ண போறோம் எங்களோட புருஷவாக்கம் கிளினிக்ல. அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நடக்க போறது. நீங்க அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே மென்டல் ஹெல்த் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இது வந்து ஒரு லைவ் ஒர்க் ஷாப். லிமிட்டட் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணி உங்க சீட்ஸை வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மந்த்ல இந்த ஒர்க் ஷாப் நடக்க போறது. இந்த ஒர்க் ஷாப் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்றதுனால கண்டிப்பா இதனால நிறைய பேர் பயனடைவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த ஒர்க் ஷாப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நீங்க அந்தாதியில இதுக்கு முன்னாடி தெரப்பி எடுத்திருக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்ல. நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க, ஒரு ஸ்பீச் டிலே குழந்தை உங்களுக்கு இருக்காங்க, ஒரு ஆட்டிசம் குழந்தை இருக்காங்க, ஆர் எனி ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தை இருக்காங்கனாலே போதும். இந்த ஒர்க் ஷாப்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பயனடையலாம். ஸோ பேரண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கயல் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸோட வராங்க. ஸோ நீங்க மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்க் ஷாப்ல நானும் உங்களை சந்திப்பேன். மீண்டும் அடுத்த வாரம் ஆட்டிசம் பத்தின இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.